ஒரு காலத்தில் ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டில் சிங்க ராஜா வாழ்ந்தான். அவனுக்கு ஒரு குட்டி மகன், பெயர் சிம்பு. சிம்பு சிறியவன், ஆனால் அவன் எல்லா உயிரினங்களையும் அச்சத்துடன் பார்த்தான். நான் சிங்கம்தான், ஆனால் என்னால் கொஞ்சமும் முழக்கம் முடியலையே என்று சிம்பு வருத்தப்பட்டான். ஒரு நாள் சிம்பு அப்பாவிடம் சொன்னான், அப்பா, என்னால் முழக்கம் முடியவில்லை. நான் உண்மையான சிங்கமா என்று அப்பா சிரித்து கொண்டு சொன்னார். சிம்பு, முழக்கம் மட்டும் தான் சிங்கத்தின் சக்தியா? உண்மையான சிங்கம் நல்ல மனது கொண்டவனாக இருக்கணும். நீயும் ஒரு பயணம் பண்ணு, உண்மையை கண்டுபிடிக்கலாம். சிம்பு பயணமாக கிளம்பினான். முதலாவது சந்திப்பு யானை தாத்தா. சிம்பு யானை தாத்தாவை சந்தித்தான். யானை தாத்தா மரத்தில் சிக்கிய குயிலுக்கு உதவி கொண்டு இருந்தார். சிம்பு கேட்டான், தாத்தா, உங்களுக்கு முழக்கம் இல்லையே, ஆனாலும் எல்லாரும் உங்களை மதிக்கிறாங்க, ஏன்? யானை தாத்தா சொன்னார், மதிப்பு, மகிழ்ச்சி எல்லாம் உதவி செய்யும் மனசிலிருந்து வருது சிம்பு. இரண்டாவது சந்திப்பு மரத்தில் சிக்கிய குரங்கு. ஒரு மரத்தில் குரங்கு சிக்கி அலறிக்கொண்டிருந்தது. சிம்பு துணிவுடன் ஏறி குரங்கை காப்பாற்றினான். குரங்கு மகிழ்ச்சியாக சொன்னது, நீ சிங்கம்னு சொல்ல வேண்டியதில்ல, உன்னுடைய துணிச்சலே அந்த நிச்சயத்தை சொல்லுது. மூன்றாவது சந்திப்பு ஞானம் கொடுக்கும் ஆந்தை. பிரம்மாண்டமான பழைய மரத்தில் ஒரு புத்திசாலி ஆந்தை இருந்தது. சிம்பு கேட்டான், என்னால் முழக்கம் முடியலையே, என்னால் சிங்கமா வாழ முடியுமா? ஆந்தை சொன்னது, முழக்கமே இல்லாமலே நீ நல்லவனாக வாழ்ந்து பிற உயிர்களுக்கு உதவுறாய். அதுதான் உண்மையான சிங்கத்தின் பெருமை. திரும்பும் பயணம். சிம்பு தனது பயணத்தை முடித்து வீட்டிற்கு திரும்பினான். அப்பாவிடம் சொன்னான், அப்பா, இப்போ எனக்கு புரிஞ்சுது. முழக்கம் முக்கியமல்ல, நல்ல மனசு, துணிவு, உதவிக்கார மனோபாவம் தான் உண்மையான சிங்கத்தின் அடையாளம். அப்பா பெருமிதத்துடன் சிரித்தார். நீ இப்போவே ஒரு பெரிய சிங்கம் சிம்பு. முடிவு. நாம் யாரென்று நிரூபிக்க சத்தம் அல்ல, நமது செயல்கள்தான் நம்மை சிறப்பிக்கின்றன.